சிங்கம் கரடி எல்லாம் கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்களாம். 10 கோடி 15 கோடி வரைக்கும் பண்ணுவாங்க மாசத்துக்கு. பெங்களூர் டே 2. நேத்து பாத்தீங்கன்னா வண்டர்லா போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் பாருங்க. நீங்க வண்டர்லா போறீங்க, உங்களுக்கு ஜாலியா பண்ணா ஒரு வீடியோ பார்க்கணும்னாலும் அந்த வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டே 2ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறோம்னா பனார்காட்டா ஜூ போறோம். பனார்காட்டா ஜூ நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எனக்கே இந்த நேம் புதுசா இருந்துச்சு. என்ன விஷயம்னா காட்டுக்குள்ள நம்மளை ஒரு சஃபாரியில வச்சு இல்லைன்னா ஒரு கார்ல வச்சு கூப்பிட்டு போவாங்க. அது கம்ப்ளீட்டா ஜங்கிள் உள்ள காட்டுக்குள்ள போய் அனிமல்ஸ் கிட்ட கொண்டு போய் அலோவ் பண்ணுவாங்கன்றத நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போயிருந்திருக்காரு. அவர் சொன்னார் போயிட்டு வா, போலன்னா அது போயிட்டு வா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு. பிளஸ் நம்ம அதுக்குள்ள இருக்கிற ஜூவும் பசங்க கூட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ஜூ, அப்புறமா நம்ம பாக்குற அனிமல்ஸ் அந்த ஜூ, அது தனித்தனியா டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து ஃபன் பண்ண போறோம், ஜாலி பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் நாங்க பண்ணாம லாக்ஸ், பிராங்க்ஸ், ஜோக்ஸ் என்னென்னலாம் எங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாமே வீடியோவை போட்டுட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதான் நீங்க பண்ற ஒரே ஒரு சப்போர்ட். தேங்க்யூ சோ மச். வாங்க நம்ம இப்போ வீடியோ போலாம். அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. வந்துட்டோம் பனார்காட் பயாலஜிக்கல் பார்க். 5 minutes later. எல்லாம் இருக்கலாம் அன்னைக்கு இருக்கு சார். சரியா சொல்லு, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? அவர் சொன்னது புரியல, அவர் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சிச்சு. முன்னாடி போயிட்டு வண்டியை போட்டு ரைட் எடுங்கன்னாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா? தேங்க்ஸ் சார். அந்த பயம் இருக்கட்டும். இவ்வளவு கூட்டம் இருக்கு. இல்ல நீங்க ஆமா மண்டே அதுமா நீங்களா என்ன பண்றீங்க? இவ்ளோ கார் பார்க்கிங் இருக்கு. நாங்க மண்டே இன்னைக்கு நாங்க மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். சாப்பிட்ட பிரியாணி திந்து போயிடும். அப்புறம் நீ என்ன பண்ணுவ? ஜூஸ் வேணும், அப்புறம் பிஸ்கெட் வேணும். இவங்களாம் ஏன் இங்க வண்டி பார்க் பண்ணிருக்காங்க? பனார்காட்டாக்கு வந்துட்டாங்க. ஜூக்கு வந்து இங்க நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாவே. சாரி சார், ஹியூமன். நம்ம இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சஃபாரி போறோம். சஃபாரியும் பட்டர்ஃப்ளை பார்க்கும் எடுத்துக்கலாமா? பட்டர்ஃப்ளை பார்க்கல ஒண்ணுமே இருக்காது சொன்னார். யார் சொன்னா? பக்ஸ் சொன்னாரா? ரைட் விடு. பப்பு, இது ஜூ என்ட்ரி. அங்க இருக்க டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் கவுண்டர். சஃபாரி டிக்கெட் 2 adults 3 kids. நான் ஏசி. सर गूगल पे अलाउड सर पेमेंट. जल्दी जाना है, पहले सफारी कर लेना है, बाद में बुक करना है. तुम 7 लोगों. नहीं बेटा. நம்ம எடுத்துக்கிறது சஃபாரி அண்ட் ஜூ சேர்த்து எடுத்துருக்கோம். மொத்தமாக 1300 rupees வாங்கியிருக்காங்க. இது நான் ஏசி சஃபாரி. வீக்கெண்டா 350 rupees, வீக்கெண்ட்னா 400 rupees அடல்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு 250 rupees வீக்கெண்டு, வீக்கெண்டு 200. ஆனால் இந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு ஏசி வேண்டாம். நான் ஏசி தான் போவோம். பஸ்ஸில் போகிறோம். வாங்க போகலாம். பஸ்ல ஜீப்ல இல்லையா? ஜீப் இல்லைடா, பஸ் தான். சஃபாரி என்ட்ரி இங்கே தான் போகணும். இங்கே பில் காமிச்சிட்டு நானும் போனதில் இருக்கு. சஃபாரி பயங்கர த்ரில்லிங்காக இருக்குமாமே. அனிமல்ஸ் கிட்டலாம் காட்டுவாங்க. நீ ஏன் இவ்வளோ க்ளோஸ் அப்பில் நிற்கிற? இது கேமரா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சிங்கம் கரடி எல்லாம் கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்களாம். புலியாத ஊட்டாமல் வரமாட்டேன். வராத. ஸோ இங்கே வெயிட் பண்ணணும் பஸ் வர வரைக்கும். மக்கள் சேர்ற இருக்கும். ஒரு பிளாக் மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும். பர்மனெண்ட் பைத்தியம். அவங்க எப்படி வராங்களோ அதோட ப்ரிஃபரன்ஸில் லைனில் உட்கார வச்சுட்டே வராங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே லைனில் அப்படியே. சூப்பராக இருக்குது கிளைமேட் இன்னைக்கு. யார் சாமி சும்மா இரேண்டா பண்ண போகிறோம். கூப்பிட்டுருக்காங்க. ஜன்னல் சீட்டாக கிடச்சதுன்னா ஜன்னல் சீட்டை உட்காந்து ஓடு ஓடு. A few minutes later. இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? தமிழ்ல தெரியுமா? அப்போஸ்
அங்க பாரு மான். ஆறு அங்க பாரு. Oh my god. மாமா ஐ லவ் யூ. புத்து பார்க்காத மாமா ஃபேக். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க முடியும். I love you. வெக்கமா? I like it. வாய பாரு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஹாய். என்ன பார்த்தா யாரும் வணக்கம் சொல்லாம போகவே முடியாது. Oh my god. ஆமாடா. இப்போ எங்க போறோம்? லயன் சஃபாரி. சீதல் பேப்பர் ரெடி பண்றாங்க. ஓபன் இல்ல. கார்டு போட்டு எவ்வளவு சார் சஃபாரி வந்து 1800 இருக்கு. 1800 ஏக்கா சஃபாரி. Second gate for lion safari. Oh my god. அப்ப நான் என்னப்பா யாரு? பாக்குறது 15 minutes later. இப்போ நம்ம lion பார்த்து முடிச்சிட்டு டைகர் பார்க்க போறோம். இவெல்லாம் சேஃபா உள்ள உட்கார்ந்துறாங்க. இங்க வந்து 4:30க்கு தான் லாஸ்ட் பஸ் தான். அதுக்கப்புறம் பஸ்ஸை விட மாட்டாங்களா. ஏன்னா 4:30 பஸ் உள்ள போனாலே 5:30க்கு மேலே தான் வெளியே வருமா. ஓகே அதனால பிளான் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே. Oh my god அங்க பாரு. ಇಲ್ಲಿ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ನೋಡಿ. வெளியே இருக்க பாலு. Oh my god. குரங்க எல்லாம் கோரசா கத்துற மாதிரி இருக்குனாதா. க்ளோஸா நான் புலிய பார்த்தது இல்லைங்கோ. நான் பார்த்தது இவ்வளவு க்ளோஸா பார்த்தது இல்லை. வண்டலூர் சூழல வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். Oh my god செம்மையா இருக்கு பாலு. பாலு 2 பாரு இப்ப என்ன ஆகும் போது பாரு. எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு பாரு பாலு அது. ஏன் அந்த சைடே பார்த்துட்டு இருக்கு? சாப்பாடு ஏதாவது போடுவாங்க அந்த பக்கம் தான். இல்ல அந்த சைடு ஒரு டைகர் இருக்கு. டைகர் வந்து ஃபைட்டிங் பண்ணிட்டு. ஃபைட்டிங் மட்டும் தான் வெயிட்டிங்கா? வெயிட்டிங். ஓகே சூப்பர். அது வேற யாரோ ஒரு டைகர்க்காக வெயிட். பாரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தூ பாருடா. ஓகே ஓகே. இங்க பாரு ஆரா. May I come in? அது என்ன பண்ணும்? நம்ம ஜன்னலுக்குள்ள தானே இருக்கு. நீ வெளிய வாடி ஒரு ரெக்கரண்டை வெட்டறேன். ஃபீடிங் டைம் வந்து இப்ப தலைவர் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்காரு. என்ன போடிங்க நைட் அந்த பேஜ்ல என்ன சொல்றாரு தளபதி வந்து அது சாப்பாடு போற டைம்ல வந்தோம்னா வண்டியை அட்டாக் பண்ணுமா, வண்டியை வந்து கடிக்க வருமா, ஏதாவது ஒண்ணு பண்ணுமா. ஒயிட் டைகர் அண்ட் பெங்கால் டைகர் பார்க்க போறோம் நம்ம இப்போ. பாலு தெரியுதாடா தெரியுதாடா ஒயிட் டைகர். திரும்பினா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் முடியாது. ஏன் அதெல்லாம் கேவ்ல போட்டு வச்சிருக்காங்க அந்த டைகர்? தனித்தனி ஃபேமிலி மேடம். ஓ அடிச்சுப்பாங்களா? எல்லாம் ஒரே மாதிரி விட்டாக்கா எல்லாம் போயிட்டு. ஓ ஷிட் ஓ ஷிட். ஐயோ ஐயோ நெட்டியானோ கடிச்சிட்டானோ செத்துட்டா இருக்கு. மலை எடுடா ரீல்ஸ் எடுடா. ரீல்ஸ் எடுக்க நானே தவிக்கிட்டு. அடச்சி படுத்தே விட்டானய்யா. இதான் வந்து அதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அவங்க கொஞ்சம் பீஸ் கொடுத்து வந்து லயன் அங்க டைகருக்குலாம் சாப்பாடு. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இது நல்லா மெயின்டைன் பண்றாங்க. அதுல வந்து அதுக்கேற்ற ரெவன்யூ வருது. ஆவரேஜா வந்து 50 lakhs 60 lakhs கலெக்ஷன் வரும் பீக் டைம்ல.
ஒரே நாளில் ஒரு நாளைக்கு 50 lakhsனா ஒரு மாதத்துக்கு நீங்களே கால்குலேட் பண்ணுவீங்க. 10 கோடி 15 கோடி இருக்கும் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு. அதனால வந்து கேஷ் ரிச்சாக வச்சுருக்காங்க அனிமல்ஸையும். அது ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக இருக்குது எல்லா அனிமல்ஸும். கண்டிப்பாக நீங்களாம் வரணும். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ இதோட எங்களோட சஃபாரி முடிஞ்சிருச்சா? ஆமாம், நாங்கள் பேக் டு மெயின் கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாய்.